எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா MTN சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில நல்ல ஃபன்னியஸ்ட் பின்னாடி ஏதோ கேட்கும். ஓ, வருதா? வைப் பண்ண ரெடியா? மூஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கோ. ஃபர்ஸ்ட் சாங் வந்து புஷ்பா படத்துல இருந்து என்னோட ஃபேவரட் சாங்டா இது. முன்னாடி ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் சாங் விட்டாங்களே மாறிடுச்சு. இந்த பாட்டா இத்தனை வாட்டி தாங்காது. இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க இத்தனை வாட்டி சொன்னது எல்லாமே லவ் ஃபீலிங்ஸா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகுதான் புரியுது இது லவ் ஃபீலிங்ஸ் இல்லடா. அது கேட்கும்போதே தெரிஞ்சு. அது வந்துட்டு படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். என்னோட ரீசெண்டான ஒரு வைப் சாங்கே இதான்டா. நான் டான்ஸ் ஆட போறேன். வரியா? என்னங்க பண்ணிரு. ஆடலாம் கூட சும்மா இருங்க. ஒரு வாட்டி எழுத்து ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி. ஃபீலிங்ஸ் வந்துச்ச ஃபீலிங்ஸ் வந்துச்ச ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். இந்த பாட்டை விட விஷுவல் பார்க்கணுமே எப்பா. வந்துச்ச ஃபீலிங்ஸ் வந்துச்ச ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்ச ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். என்னதான் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஜாலியா கேட்டு இருந்தாலும் எல்லா சாங்ஸ் மாதிரியும் இந்த சாங் வெளிப்படையா பாடிக்கிட்டு ஜாலியா வைப் பண்ண முடியல. இப்போ ஒரு வாட்டி நம்ம பாடும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. இது சினிமா சாங்னே நம்ப மாட்டாங்க வேற சில பேரு. நானே ஏதோ பாடிக்கிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கா ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து குளிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டேரியா கிளம்பியா நீ மத இந்தியா விட்டு. இருந்தாலும் எனக்கு புஷ்பா 1 சாங்கை விட இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் தோணுது. அவன் அங்க இருக்கான், இவன் இங்கதான் இருக்கான். உண்மையில அவன் அங்க இருக்கான், நான் இங்க இருக்கேன். ஏன்னா புஷ்பா 1க்கு ஓ அண்டவா சாங்குக்காகவே போனவங்க பல பேர் இருக்காங்க. இவன் தான் போயிருக்கான். ஆனா அதுக்காக போனவங்க கூட ஸ்ரீவலி சாங்குக்கு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல சாமி சாங் நல்ல வைபா இருக்கும். அந்த அளவு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. சாங் வந்து இந்த வெட்டிங் மாண்டேஜ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்டா. என்ன பண்றது, இந்த சாங் ட்ரோல் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அந்த படத்தை பார்த்த பிறகு என்னால ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஏன் அப்படி? இல்ல சார், பாட்டவருக்கு பிடிச்சிருக்கு போல. எடுக்க முடியாது சார். இந்த சாங்ல வந்து டான்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே. மூடில வாங்கிக்கணும். ஏய் நீ ஏறி செல்லம். ஓ, இந்த பாட்டா? சச்ச இருக்காது. இது வரைக்குமே எனக்கு வந்து தோணுச்சு. ரத்தம் சதை நாடி நரம்பு எல்லாத்தையும் மாயவரி ஏறினால்தான் குரூர் கவிதை எழுத முடியும் சார். இந்த ஒரு பாட்டால அந்த படம் பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு ஒரு பாட்டு உண்டு. இவங்க வந்துட்டு நார்மலா சொல்ற ஆட்கள் கிடையாது. நான் இருக்கவே இல்லையா? ரீசெண்டா பார்த்தேன் ஒரு பயங்கரமான டபுள் சாங்னா இதுதான்டா. ஐயோ இவங்கள ஐயோ
ஆமா. எவ்வளவு டீப்பா போறீங்க. அடுத்த சாங் வந்துட்டு ஏதாவது ஒரு வடக்கு தோழி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த சாங் போடலாம். என்ன பாட்டு? நடக்க தோழிக்கா ரிசாவா? டப்பிங் பாட்டா? அன்றாவிய வர்க்கியா லடிக்கி லடிக்கி. ஐயோ திரிஷா உண்மையா இந்த சாங் ட்ரோல் பண்றதெல்லாம் எடுத்து வச்சேன். ஆனா அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கேன் எனக்கே தெரியாம. என்ன லடிக்கி? தண்ணி குட்டியா பேர கேளு. எதுக்கு இருக்கு எப்படா இந்த லடிக்கி லடிக்கி கண்ணுக்குட்டி பேர் கிறுக்கி நல்லா இருக்காது. நல்லா இருக்கா? தமிழ்ல ஒரு கிரியேட்டர்ஸ் கூட இந்த மாதிரி எழுத முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி ஹிந்தி லிரிக் வருது தமிழ் லிரிக் கலந்து போட்டு ஒரு பேண்டே சாங் கிரியேட் பண்ணிருக்காங்க. இருப்போம் இங்கேயே இருப்போம். தனித்தனியா இருந்தாலும் ஒத்துமையா இருப்போம்டா. இந்தியாடா. யார் இது? வெங்கடேஷா? என்ன பாட்டு தெரியலையே. தெரியலையே. அடுத்து பார்க்க போற சாங் வந்து டோன்ட் மிஸ் சகோதரா. இந்த சாங்ல என்ன ஸ்பெஷல்னா நம்ம லைஃப்ல மிஸ் பண்ண கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. பழைய பாட்டு நினைக்கிறேன். இந்த சாங்ல வந்து எனக்கு என்ன பிடிச்ச தமிழ் பாடே இல்ல. அத காமிக்கிறேன். ஆமா ஆமா. வேற லெவல்டா. ஓ 90s. கண்டிப்பா இத வந்து எழுதுறவன் கண்டிப்பா ஒரு 90s அதான் அதான். அப்ப வந்து அழுகாம நெகிழாம யாரும் வெளியில வர முடியாது. ஐயோ ஸ்டார் மூவிஸ் ஆமா ஆமா. தமிழ்ல உள்ளவங்க தானே எழுதியிருக்காங்க. என்னடா இது? டப்பிங் நம்ம சின்ன வயசுல ஸ்டார் ஒரு மூவிஸ் பாட்டு. நைட்ல பாப்போம்ல. ஆமா ஆமா. இந்த சன் டிவி விஜய் டிவி எல்லாம் போற ஹாலிவுட் மூவிஸ்ல வந்துட்டு சில முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும். அவன் கட் பண்ணிடுவாங்க. ஆனா அது எல்லாமே ஸ்டார் மூவிஸ்ல சூப்பரா ஸ்டார் மூவினா விஜய் இதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. ஃபுல்லாவே வரும் அன்கட்டட் வெர்ஷன் மாதிரி. அதனால அதை நம்ம மிஸ் பண்ணாம பாத்துட்டு இருப்போம். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பாட்டுல சொல்றாங்க. அவர் சிரிப்பா இருக்கா? நல்லா இருப்பா. அடுத்து வர போற சாங் தமிழ் ரீமேக் சாங். எப்படின்னா தமிழ் சாங்கே தமிழுக்கு ரீமேக் பண்ண சாங். என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? ஓ நீ முத்தம் ஒன்று தெரிஞ்சிருக்கும் இது என்ன சாங். தெரியுது. ஆமா. மூணையா சார்? இப்ப தமிழ்ல கேட்க போறோம். நீ பக்கம் வந்த பகலே பெண்ணிலா, நீ பக்கத்திலே சிரித்தா தேனிலா, என் நித்திரையை கெடுக்கும் உன்னுலா. உவாஹு உவாஹு உவாஹு. ஒன்னும் மாசம் இல்ல. ஓகே. பக்கம் வந்த பகலே வெண்ணிலா. உண்மையா வேறடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. காதல் என்பது நம்மதம், நாளை வாழப் போவது நம்மினம். I love you samir.com. எல்லாத்துக்கு நீ எல்லாத்தையும் ராகினா நீ என்றாலே attraction. ஐயோ My red wine, my everyday love, sunshine, sunshine. அந்த ரேப் போர்ஷனையும் அப்படியே சேர்த்து தமிழ்ல சூப்பரா பண்ணிருக்கீங்களா. சூப்பரா. யார் இது? சபாஷ். அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஒரே சாங்ல 3 சாங் வச்சிருக்கீங்க. சக்தி 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 அதானே. இதான் ஒரிஜினல் பாட்டா?
போட்டு தாக்கா ஆப்பா இதான் ஒரிஜினல் பாட்டு இருக்கு. இல்லையே. இல்லையா? இங்கதான் மாறுது. என்ன வீடியோ வரல? ஆமா வீடியோ First வந்துட்டு போட்டு தாக்கு சாங்கோட மியூசிக் வந்துச்சா? சரி, நான் என்ன போட்டு தாக்கு அந்த சாங் தான் வரப்போகுதுன்னு நினைச்சேன். அப்படியே மாறும். மாம்பழம் 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 அந்த சாங் அடப்பாவில. ஓ இவரா? இது என்னமா ஃபர்ஸ்ட் வந்து போட்டு தாக்கு வந்துச்சு. ஆமா இது ஒரு பாட்டு. ஆனா இது என்ன சாங்னு தெரியல. We don't know. இல்ல இது ஏதோ கேட்டிருக்கேன். ஒரு சாங் இருக்கு. என்ன தந்திரமான வருது. இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் சாங் மிக்சிங் பண்ணுவாங்கல. ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும், டக்குனு பார்த்தா இன்னொரு சாங் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சாங் வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. யாராவது கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாங் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க மிக்சிங்கே பண்ண தேவையில்ல. இதுலயே 3 சாங்ஸ் இருக்கு. Well played, sir. அடுத்து வந்துட்டு காலேஜ் யூத்துக்கான ஒரு சாங். குண்டட்டிலே அந்த மியூசிக் தான். அட பாவிங்களா. இந்த சாங் கேட்கும்போது காலேஜுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. வரும். காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், லவ் செட் செய்யும் பசங்களுக்கோ திண்டாட்டம், திண்டாட்டம். முருகன் சாங் அத வந்து இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. இந்த சாங் கேட்ட பிறகு காலேஜ் பசங்க எல்லாம் இந்த சாங் தான் ரிங்டோனா வச்சுப்பீங்க தெரியும். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம். ரிங்டோனா ஐயோ கேவலமா அப்பா. அவ்வளவுதான். அடப்பாவத்த நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படிதான் அந்த திருசா பாட்டு தான் பயங்கரமா இருந்துச்சு. அது என்னது லடிக்கி 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 உண்மை என் காதுல ஃபர்ஸ்ட் லடிக்கின்னு வந்து 2வது தடவை வரிக்கி வரிக்கின்னு அதான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பிரபுதேவா பாட்டும் இன்னொன்னு ஒரு பாட்டு அந்த படத்துல உண்டு. இன்னும் ரோசின்னு ஏதோ ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுமே நல்லா இருக்கும். ரோசி வேணா மீன் விக்கிறவங்க வேணும் மீன் வேணுமா அதான் நிறைய வரும். அதுல யாசி ஆனந்த் இருப்பாங்க, ஜிவி பிரகாஷ் தான் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அந்த படம் வந்து அவ்வளோ அது தெரியவே இல்லை அது வரைக்கும். இந்த ஒரு பாட்டு விட்டாங்க பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. படம் ஆனா இப்படி வந்துதான் என்னன்னு தெரியலையே. தெரியல அது என்னன்னு தெரியல. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா இருந்துச்சு இல்லை? ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்